ஹே நித்யா, என்ன என்ன இதையெல்லாம் போய் உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு? உனக்கு வேணானா பரவாயில்ல, நாம இங்கேயே தங்கிக்கலாம். இப்ப மட்டும் இல்ல, நம்ம எப்ப சென்னைக்கு வந்தாலும் நம்ம வீட்ல மட்டும்தான் தங்குறோம். அத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க, புரியுதா? தற்பெருமை கூடாதுங்கிறது உன்னுடைய பாலிசியா இருக்கலாம். சரி, அதை விடு. நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன். நீ செலக்ட் பண்ண அந்த 3 மாடல்ஸோட இந்த வருஷம் நம்ம கம்பெனிக்காக நான் டிசைன் பண்ண கேலண்டர் ப்ரூஃப் இந்த பாரு. என்னோட போட்டோ இருக்கு சார். ஏன் இருக்க கூடாது சார்? இவங்கலாம் இன்டர்நேஷனல் மாடல்ஸ். பிருந்தா, உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாடல்ஸ் வேணா பெருசா தெரியலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேர்ல நீ தான் பெஸ்ட். சார், நான் ஒன்னும் அவங்கள விட அழகில்ல சார். அவங்கலாம் இன்டர்நேஷனல் மாடல்ஸ். யானையோட பலம் யானைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, தன்னுடைய பலம் எதுன்னே தெரியாம வாழ்றாங்க. அந்த மாதிரிதான் நீயும். ஏன் உன்னைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கீங்க. நம்பர் 1 செலக்ட் பண்ண மாடல்ஸை விட நீ அழகுங்கிறது உனக்கே தெரியல பாத்தியா? சார், நீங்க சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியுது. ஆனா கேட்க சந்தோஷமா இருக்கு சார். உன் பலம் உனக்கு தெரியலன்னு சொன்னது எவ்வளவு உண்மையாயிடுச்சு பாத்தியா? சார், நீங்க என் எம்டி தான் சார். அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் எப்படி சார் நம்ப முடியும்? என்னோட பலம் எனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா என்னோட பலவீனம் எனக்கு தெரியும் சார். மாடல்ஸ் எவ்வளவு ஸ்லிம்மா இருக்காங்க, நான் என்ன அப்படியா இருக்கேன்? பிருந்தா, நான் வெளிப்படையே பேசுறேன்றது உனக்கு நல்லாவே தெரியும். நான் யதார்த்தமா இருக்கிற உண்மையை ஓப்பனா சொல்றேன். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காத. நீ ஆக்சுவலா உன் இடுப்பளவை 2 இன்ச் குறைச்சன்னு வச்சுக்கேன். நீ இந்த மாடல்ஸை விட ரொம்ப அழகா, கவர்ச்சியா, ஐ மீன் சாரி, கிளாமரா இருப்ப. காலேஜ் போற பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ண மட்டும் போறாது, உடம்பும் அந்த அளவுக்கு ஸ்லிம்மா இருக்கணும்ல. இளமையாவும் ஸ்லிம்மாவும் இருக்கணும் தான் சார் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. ஆனா உடல்வாக வேணாமா சார்? டெய்லி வாக்கிங், ஜிம் இதெல்லாம் பண்ணி உடம்பு குறைச்சனா நீயும் மாடல்ஸ் மாதிரி ரொம்ப அழகா இருப்ப. நிஜமாவா சார் சொல்றீங்க? நான் வாக்கிங் போனா ஸ்லிம் ஆயிடுவேனா? கண்டிப்பா ஆயிடுவேன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படின்னா நான் நாளையில இருந்து வாக்கிங் போறேன் சார். வெரி குட். புத்திசாலி பொண்ணுங்க உடனே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நீ நிரூபிச்சிட்ட. தினமும் நடேசன் பார்க்ல தான் நான் வாக்கிங் போறேன். வாயேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போவோம். எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. தனியா எப்படி போறதுன்னு நினைச்சேன் சார். நீங்க வரதுனால நாளையில இருந்து கண்டிப்பா நானும் வரேன் சார். ஃபோன் பண்ணி எழுப்பட்டுமா? வேண்டாம் சார், நானே அலாரம் வச்சு எழுந்திருச்சிருவேன். ஓகே, போய் வேலையை பாரு. என்னடி காவியா இன்னும் வரல? 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. தெரியலடி, ஒருவேளை அவ டிராபிக்ல மாட்டிட்டு இருப்பாளோ என்னவோ. வாய்ப்பே இல்ல, இன்னைக்கு லீவ் நாள் வேற. கண்டிப்பா டிராபிக்ல அவ்வளவா இருக்காது. அப்புறம் ஏண்டி இன்னும் வரல? காவியா வரட்டும், கேட்டு சொல்றேன். அத நாங்க கேட்க மாட்டோமா? அப்படியே என்ன கேட்ட? அப்படியாவது புத்திசாலித்தனமா யோசிக்கிறியான்னு பார்த்தேன். என்ன கலாய்க்கிறியா? நீயும் மாட்டு வெடி, அப்ப பாத்துக்கிறேன். பாய்டா சித்தார்த். ஏய், அங்க பாரு சித்தார்த். வாங்கடி போய் பேசுவோம். ஹாய் சித்தார்த்.
சித்தார்த். ஹாய். அன்னைக்கு ட்ரீட் கொடுக்கும்போது உங்களை பார்த்தது. படம் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. அன்னைக்கு பார்ட்டியோட கடைசி நேரத்துல அந்த ரவுடிங்க வந்து உங்க மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதையெல்லாம் விடுங்க. கெட்ட விஷயத்த சட்டுன்னு மாத்திக்கணும். அட டயலாக்லாம் நல்லா இருக்கே. உங்க படத்துக்காக எழுதுனதா? என்னங்க இது? இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. ஏய் மொக்க போடாதடி. சித்தார்த், நாங்கெல்லாம் படத்துக்கு போறோம், நீங்களும் வரீங்களா? இல்லைங்க, நான் வரல. உங்க காவியாவும் வரா, அவளுக்காக தான் வெயிட் பண்றோம். வந்தீங்கன்னா ஜாலியா போயிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? சாரிங்க, என்னால வர முடியாது. நானும் சினிமாக்கு தான் போறேன், ஆனா ப்ரிவியூக்கு. ப்ரிவியூனா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் போடுவாங்களே, அதானே? ஆமாங்க. நான் அப்படி இது வரைக்கும் பார்த்ததே இல்லங்க. ஏண்டி நீங்க ப்ரிவியூ பாத்திருக்கீங்க? இல்லடி சித்தார்த், நாங்க யாருமே ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூ பார்த்ததே இல்ல. நாங்களும் உங்க கூட வரலாமா? அது ஏய் காவியா வராடி. ஹாய் காவியா. ஹாய். ஹாய் காவியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சித்தார்த் வந்திருக்காரு. ஏய், இது பொது இடம். 1000 பேர் வருவாங்க போவாங்க. அத பத்தி நமக்கு என்னடி? என்னடி இப்படி சொல்ற? இன்னும் உங்க ஊடல் தீரலையா? உங்க காதல ஸ்ட்ராங் பண்ணதெல்லாம் போதும், வா. இந்த பேச்சு இதோட விடுறீங்களா? நேரமாச்சு, வாங்க போலாம். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி வெறுப்பா பேசுற? உண்மையிலேயே உங்க 2 பேருக்குள்ளயும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லையா? ஏய் நீ சும்மா இருடி. லவ்வர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம். பொய்க்கோவோ செல்ல சண்டை இதெல்லாம் இருந்தா தானடி டீப் லவ். அத போய் பெருசா பேசிட்டு இருக்க. இங்க பாரு காவியா, நாம சினிமாவுக்கு போறோம், ஆனா நம்ம பிளான் பண்ண படத்துக்கு இல்ல. பின்ன ஆமாண்டி, நம்ம யாருமே ப்ரிவ்யூ தியேட்டர்ல படம் பார்த்ததே இல்ல. சித்தார்த் ஏதோ புது பட ப்ரிவ்யூக்கு போறாராம். நாமளும் போலாண்டி. இதோ பாருங்கடி, நான் உங்க எல்லாருக்கும் இப்ப தெளிவா சொல்றேன். இனிமே எனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அத பத்தி எல்லாம் இனிமே யாரும் எதுவும் பேசாதீங்க. ப்ரிவியூக்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். நம்ம பிளான் பண்ணபடியே படத்துக்கு போலாம் வாங்க. காவியா, வாயில வந்ததெல்லாம் பேசாத, மனசுக்குள்ள இருக்கிறத பேசு. நாமெல்லாம் சித்தார்த்தோட தான் ப்ரிவியூக்கு போறோம். இன்னைக்கு நீங்க 2 பேரும் சமாதானம் ஆகுறீங்க, சந்தோஷமா காதல் வானத்துல பறக்குறீங்க. என்ன நான் சொல்றது? சந்தோஷமா காதல் வானத்துல பறக்குறீங்க. என்ன நான் சொல்றது? இன்னொரு தடவை இத பத்தி பேசுனீங்க, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிடும். ஜாக்கிரதை. அனி, கொஞ்சம் சால்ட் எடுங்களேன். இந்தா. இந்தாங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் தானே சாப்பிட்டேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சூப்பர் சொல்லல, நீ கழுத்துல போட்டிருக்கிற நெக்லஸ் சொன்ன. உன்னோட நிறத்துக்கும் கழுத்துக்கும் ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளவு அழகாவா இருக்கு? ஆமா. நித்யா,
ஏன் நெக்லஸ் கழட்டுற? நல்லதா இருக்கு, போட்டுக்கோ. இந்தாங்க போட்டுக்கோங்க. இல்ல, எனக்கு எதுக்கு? நீயே போட்டுக்கோ. குடிங்க, போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. என்னை விட இந்த நெக்லஸ் உங்களுக்கு தான் சூப்பரா இருக்கு தெரியுமா? நிஜமாவா சொல்ற? ஏன் நம்பிக்கை இல்லையா? பாருங்க. என்ன நீ, நான் சொன்னது சரிதானே? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ நீ கழட்டாதீங்க. நீங்களே போட்டுக்கோங்க, நான் வேற வாங்கிக்கிறேன். ஐயோ, எனக்கு வேண்டாம். ஏன் அண்ணி, நான் கொடுத்த வாங்க மாட்டீங்களா? அதுக்கு இல்ல, வைர நெக்லஸ் விலை வேற ஜாஸ்தியா இருக்கும். உங்க வீட்ல வேற ஏதாவது சொல்லுவாங்க. எனக்கு வேண்டாம் நித்யா. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, ஆனா வேண்டாம். என்ன வேண்டாம்? இது உங்களுக்கு தான். நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன நித்யா, இப்படி சொல்லி என்ன சங்கடப்படுத்துற? நான் கொடுக்கறத வேண்டான்னு சொல்லி நீங்க என்ன சங்கடப்படுத்துறீங்களே. நீங்களே வச்சுக்கோங்க. சரி, நானே வச்சுக்கிறேன். போதுமா? வெரி குட். இப்போ நீங்க அந்த தேங்காய் வரைச்சு கொடுங்க. ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குது. மசாலா வாசனையில எனக்கு கபகம்னு பசிய தூண்டுது. நம்ம மருமக நித்யாவை சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா சமைப்பா போல. அப்புறம் வாங்க 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 வாங்க. என்னது சூப்பா? என்னங்க மாமா சூப்? எடுத்துக்கமா. சுஜாதா அண்ணி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். முதல்ல நீங்க இந்த சூப்பை சாப்பிடுங்க. ஆஹா, பிரமாதம். சிக்கன் சூப்பு ரொம்ப பிரமாதம். இது சிக்கன் சூப்பா? அப்படி ஒண்ணு தெரியலையே. உனக்கு சமைக்க தாண்டி தெரியும். டேஸ்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? எப்படிப்பா சிக்கன் சூப்னு கண்டுபிடிச்சீங்க? இது பாரு, நான் ஒரு பிசினஸ் மேன். ஒரு ஐட்டத்தை எந்த ஃபிளேவர்ல பண்ணாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். அதான் ஒரு கைதேர்ந்த பிசினஸ் மேனோட டேலண்ட். இதுக்கெல்லாம் சிரிக்க கூடாது, என்ன பாராட்டணும். ஆமாப்பா, உங்களை பாராட்டியே ஆகணும்பா. மட்டன் சூப்ப சிக்கன் சூப்னு சொன்னதுக்கு உங்களை பாராட்டி ருசிகளின் அரசன்னு பட்டமே கொடுக்கலாம். பிசினஸ்ல இதெல்லாம் சகஜமாப்பா. பிரமாதமா இருக்கு. உன் கழுத்துல இருக்க நெக்லஸ் சூப்பரா இருக்குதே. ஆமா விஜி, ரொம்ப அழகா இருக்கு. யாரோடது இது? நித்யாவோடதுமா. ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன், என்னையே போட்டுக்க சொல்லிட்டா. உன் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு. வைர நெக்லஸ் ஆச்சே, அழகா இல்லாம போயிடுமா? விஜி, மாப்பிளைக்கு சூப் கொடுத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காஃபி குடிச்சிட்டு போனாரு. இரு, அவர்கிட்ட நான் போய் நெக்லஸ் காமிச்சிட்டு வந்துடுறேன். சரி. நித்யா,
பிரகாஷ் சூப் குடிச்சானா? இல்ல அத்தை, நான் போய் அவரை கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்க சூப் சாப்பிடுங்க. சரிம்மா. ஆமா மச்சான், நான் சென்னையில தான் இருக்கேன். நான் கோயம்புத்தூருக்கு போயிட்டு மாமா கிட்ட கேட்டுட்டு வேணா சொல்றேனே. ஓகேடா. பிரகாஷ், மட்டன் சூப் கொண்டு வருவா. இல்ல இல்ல வேணாம். உன் கழுத்துல இருந்த நெக்லஸ் எங்க? ஆ, அது விஜய் அண்ணி போட்டிருக்காங்க. விஜயா? ஓட்டு பார்த்தாங்கன்னா உடனே திருப்பி வாங்கிட வேண்டியது தானே? நான் போட்டு பார்க்க கொடுக்கல, அத நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? ஆமா பிரகாஷ். வாவ், என் பொண்டாட்டியா இது? எங்க இந்த நெக்லஸ்ல நான் எப்படி இருக்கேன்? இந்த நெக்லஸால உனக்கு அழகா இல்ல உன்னால இந்த நெக்லஸ் அழகான்னு தெரியல விஜி. கிண்டல் பண்ணாதீங்க. நெக்லஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்க. இந்த அழகா பார்த்தா விடுங்க. நெக்லஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, இது எப்போ வாங்குன? ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, கவரிங் மாதிரி தெரியல. ஆமா, நீ கவரிங்லாம் போட மாட்டியே, அப்புறம் எப்படி இது? இங்க இது ஒரிஜினல் வைர நெக்லஸ்ங்க. நித்யா கொடுத்தா. என்ன சொல்ற நீ? இல்ல பிரகாஷ், நான் கழுத்துல போட்டுட்டு இருந்ததை அவங்க பார்த்து ஆசைப்பட்டாங்களா, சரி அவங்களே வச்சுக்கிட்டோன்னு நான் கழட்டி கொடுத்துட்டேன். நான் அப்பா கிட்ட சொல்லி வேற நெக்லஸ் வாங்கிக்கிறேன். அவ ஆசைப்பட்டு பார்த்தானா வைர நெக்லஸ தூக்கி கொடுத்துருவியா? நீ கேட்டதுல உங்க அப்பா வாங்கி தராருங்கிறதுக்காக மிஸ்யூஸ் பண்ணாத. அப்புறம் எங்க வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்தாத. நெக்லஸ போய் வாங்கிட்டு வந்துரு போ. கொடுத்ததை எப்படி பிரகாஷ் திருப்பி கேட்க முடியும்? உங்க அக்கா தானே, வச்சுக்கிட்டுமே. அக்கானா அவ்வளவு காஸ்ட்லியான வைர நெக்லஸ தூக்கி கொடுக்கணுமா என்ன? அதுவும் என்ன வச்சுக்க சொல்லி கொடுத்தா. உன்னையே வச்சுக்க சொல்லிட்டாளா? நெக்லஸ பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது. ஆமாங்க, நித்யா என்ன சாதாரணமானவளா? பெரிய கோடீஸ்வரி இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தானே போடுவாங்க. அவ போடுவா சரி, அத நீ போடலாமா? ஏங்க நான் போடக்கூடாதா? போடலாம், அத சொந்த பணத்துல வாங்கி போடணும். இப்படி அடுத்தவங்க கொடுத்தத போடக்கூடாது. ஏங்க நித்யா என்ன அடுத்தவங்களாங்க? நம்ம வீட்டு பொண்ணு தானே. அதுவும் நானா கேக்கலையே, அவளாதான் கொடுத்தா. நான் வேண்டான்னு எவ்வளவோ தடுத்தேன். வாங்கலன்னா சங்கடப்படுவேன்னு வற்புறுத்தி கொடுக்கும்போது என்னால மறுக்க முடியலங்க. நித்யா எப்படி கொடுத்திருந்தாலும் சரி, நீ இத வாங்கியிருக்க கூடாது. அவங்க வீட்டுல நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நாம ஆசைப்பட்டு வாங்கிட்டோம் தான் நினைப்பாங்க. அந்த எண்ணத்துக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? உறவுகள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது விஜி. கல்யாணத்துல ஏதோ ஒரு பிரச்சனையால பிரியறதும் ஏதோ ஒரு மரணத்துல சேர்றதுமா தான் உறவுகள் மாறி மாறி இருக்கும். நித்யா நல்லவதான், அவ நல்ல எண்ணத்தோட தான் கொடுத்திருக்கலாம். அத நான் குறை சொல்லல. ஆனா நாளைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது விஜி. சந்தோஷமான சூழ்நிலையில இந்த நெக்லஸ் கொடுத்த இதே நித்யா பிரச்சனை வந்துருச்சுன்னா இத சுட்டி காட்டி பேசக்கூட வாய்ப்பு இருக்குல்ல விஜி. ஏண்டா வாங்கணும்னு வருத்தப்படுற நிலைமை வரும், பாத்துக்கோ. அப்படின்னா நான் வாங்கினது தப்புன்னு சொல்றீங்களா? வாங்கினது சரியில்லைன்னு சொல்றேன், திருப்பி கொடுத்துருன்னு சொல்றேன். தேவையில்லாததெல்லாம் பண்ணாத நித்யா. நாம இங்க இருக்க போறது இன்னும் 2 நாள். நீ வாங்கிட்டு வரல, இன்னைக்கே நம்ம கிளம்ப வேண்டி வரும். போ, போய் முதல்ல அந்த நெக்லஸ வாங்கிட்டு வா. போ போ, நிக்காத. நீங்க சொல்றது எனக்கும் சரின்னு தாங்க படுது. ஆனா என்ன காரணத்தை சொல்லி திருப்பி கொடுக்கறது? என்னையவே காரணமா சொல்லு. ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க? போய் வாங்கிட்டு வா. இல்ல பிரகாஷ், அவங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டேன். இப்போ நானே போய் திருப்பி கொடுங்கன்னு எப்படி கேக்குறது? கொடுத்தத கேக்குறதுல என்ன தயக்கம்? அது எங்க அப்பா ஆசையோட வாங்கி கொடுத்தது. அவர்கிட்ட கேட்காம நான் அவசரப்பட்டு கொடுத்துட்டேன். அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தந்துடுறேன்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி போய் வாங்கிட்டு வா. போ, போய் வாங்கிட்டு வா. போ. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு நாம தான் கிஃப்ட் கொடுக்கணும். அவங்க கிட்ட இருந்து வாங்க கூடாதுன்னு நான் சொன்னதா சொல்லி கொடுத்துரு விஜி. அப்படி சொன்னாலும் வாங்குவாளான்னு தெரியல. சரிங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்.